Hyundai Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 98406 77057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஹர்னி திருமுருகன். இன்னைக்கு நம்ம வித்தியாசமாக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக ராசி பலன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கே கேட்குறதுக்கு புதுசாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த விஷயம் நீங்கள் அடிக்கடி பார்த்துருக்க மாட்டீங்க. யூஸ்வலி இருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு கார்டை வச்சு இதெல்லாம் கணிக்க முடியுமா, எப்படிலாமா ப்ரிடிக்ட் பண்ண முடியும், இதெல்லாம் நடக்குமா, இது எப்படி எனக்கு சூட்டபிளாக இருக்கும், என்னோட லைஃப் ஸ்டைல் இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் நம்மக்கிட்டே இருக்கும். அதே எல்லாமே நம்ம இப்போது ஒருத்தங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அவங்க தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரா டேரோ கார்ட் ரீடர். இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இவங்க கிட்ட நம்ம வித்தியாசமான கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பெயர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் முருகர் நம்மளோட ராசிக்கான தகவல்களையும் சொல்லுவாராம். ஸோ அது எல்லாமே என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர். மேம், இப்போ ஒரு ராசிக்கான சனி வக்ர பயிற்சி பத்தி சொல்லுங்க. சனி வக்ர பயிற்சி பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில மீன ராசிக்கு எப்படி அமையும்? ஸோ மீன ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியானது மனதளவில் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும். மனதளவில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். மனதளவில் இருந்த மிகப்பெரிய குழப்பங்கள்லாம் அதெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு இருக்கு. ஸோ நிறைய இவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி கிடைக்கும். ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் நம்ம லைஃப்பில் இருக்கிறாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது இவங்க ஃபீமேலாக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு மனதளவில் அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ மனசு அந்தளவுக்கு அவங்கள பவர் கொடுக்கும். உன்னால் முடியாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க மேல் பர்சனாக இருக்காங்கன்னா நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் பர்சன் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் தான் நம்மளுக்கு எல்லாமே முடிவுக்கு வர்றது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அந்த சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போது மீன ராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஷியலாக எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும்? ஸோ ஃபினான்ஷியலாக இவங்களுக்கு சப்போர்ட்ஸ் கிடைக்கிறத விட இவங்க தான் அதை உருவாக்கிக்கணும் அப்படின்னு இருக்குது. இவங்க தொடர்ந்து ரன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அதற்கான விஷயங்களை அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்யூச்சருக்கான பிளானிங்ஸ் பண்ணணும். இப்போ பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் ஃப்யூச்சர் எப்படி பிரதிபலிக்கும், ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு தேவை, ஸோ பர்பஸ் என்ன அப்படின்றத முடிவு பண்ணி இப்போ ஒரு ஆக்ஷனை கொடுத்தாங்கன்னா அது கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது போயிட்டே இருக்கும். ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கும். ஸோ மற்றவங்களோட சப்போர்ட் தேவை கிடையாது. இவங்களுடைய உடல் சப்போர்ட் இருந்தால் போதும். ஃப்யூச்சரை அழகாக பிளான் பண்ணலாம். எல்லாம் ஓகே, நான் என்னால் சமாளிக்க முடியுது. ஆனால் அந்த லவ் அப்படிங்கிறது மட்டும் செட் ஆக மாட்டேங்குது. எனக்கும் என் பார்ட்னருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. நான் இதெல்லாம் பண்ணால் ஒரு கேர் பண்ணுறேன், அதுக்கு கூட ஒரு எதுவுமே ஒரு அங்கீகாரம் இருக்க மாட்டேங்குது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறையா இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம்? ஸோ அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்னு இருக்க. இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்கன்னா பிரச்சனை இருக்குன்னா அது சார்ட் அவுட் ஆகி ஒரு ரெக்கவரி கிடைக்கும். அண்ட் தென் அவங்க கமிட்மெண்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களை ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபேமிலியில் இருக்கிறாங்கன்னா ஃபேமிலிக்கும், அதாவது அவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை போகுது, மனசில் ஒரு பிளவு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தீர்றதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் அந்த அளவுக்கு அவங்களுக்கு இருக்கும். ஃபேமிலி ரீதியாக நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. இப்போது ஃபினான்ஷியலாக நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன், ஆனால் எமோஷனலாக என்னால் அப்படி இருக்க முடியல, எப்பயாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கும் போது கூட எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ணுறதில்ல, ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ பார்ட்னரோ யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல அப்படின்னா ஸோ அதுலேருந்து நான் எப்படி ரெக்கவர் ஆகலாம்? ஸோ அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறது அவங்களுடைய வேலை மூலயமா தான். அவங்க எந்த வேலையை இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் நான் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாலே அவங்களுக்கு அந்த நாளைக்கு நாளினோட இறுதியில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். அதுதான் அவங்களுக்கான ஒரு உண்மையான சந்தோஷமாக இருக்கும். ஸோ அப்போது மற்றவங்க கிட்டேருந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிடைக்கல, ஒரு திருப்தி கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல அப்படின்னா அது இவங்களோட வேலை ரீதியாக அதை உருவாக்கிக்கலாம். செல்ஃப் லவ், செல்ஃப் ஹீலிங், செல்ஃப் ஹாப்பினஸ் இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது ஜாப் நான் புதுசாக ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நான் ஜாயின் பண்ணி 2 மாதம் தான் ஆகுது. ஆனால் இப்போ அதுவும் செட் ஆகிற மாதிரி தெரியல. இப்போ நான் அடுத்து இந்த வேலையை விட்டுட்டு போகலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது எனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரியான யோசனை போயிட்டுருக்குல்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு இவங்க சொன்ன மாதிரியே, நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் எல்லாமே ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பட் ஹோப் இருக்கணும்.
கண்டிப்பாக இந்த ஜாபில் நம்மளால் ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியும், நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும், நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும், நல்ல வாய்ப்பை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ அதை ஹோல்ட் பண்ணி நிற்கிறது தான் நல்லது. அடுத்து இப்போ நான் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி போகலான் இருக்கேன், எனக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது, தனியாக போகிறதுக்கும் எனக்கு பிடிக்கல. ஸோ மிங்கிளாக இருக்காள், நான் வந்து ஒரு 10 பேரோட சேர்ந்து சுற்றினாலே என்ன திடீர்னு தனியாக போ, என்ன யாருமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி போகிறது? அட்லீஸ்ட் வெளியவாது யாராவது வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் அவங்க ட்ரிப் போய் சேருவாங்களா ஒரு வாட்டியாவது? கண்டிப்பாக போவாங்க. என்னென்னா இவங்க மற்றவங்கள கூப்பிட்டு அவங்க கேன்சல் பண்ணுறதை விட இவங்களோட யாராவது ஒருத்தர் வரணும்னு வெயிட் பண்ணுவாங்க. ஓ, இவங்களோட? ஆமாம். இப்போ வந்து மேல் பர்சனாக இருக்காங்கன்னா ஃபீமேல் பர்சன் இவங்களோட ட்ரிப் போகிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள பிக் பண்ணிக்கலாம். ஃபீமேல் பர்சனாக இருக்காங்கன்னா அகைன் இன்னொரு ஃபீமேல் பர்சனே வர்றதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஐடியா இருக்காது. பட் அதுதான், இவங்க யாரு கூட போகணும்னு விருப்பப்படுறாங்களோ அதை தவிர்த்துட்டு இவங்க கூட ஒரு ட்ரிப் வெக்கேஷன் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு இவங்களுக்கு அந்த ஆஃபர் கொடுப்பாங்கள்ல, அவங்களோட அந்த ட்ரிப் போயிட்டு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது சக்ஸஸும் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து போகலாமா, எனக்கு வந்து செட் ஆகுமா, நான் நினச்சதை படிச்சுட்டு அதுக்கான வேலைக்கு நான் போக முடியுமா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலாம்? ஓகே, இவங்க வந்து ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கிட்டால் அதை வந்து பண்ண முடியும். இப்போ இவங்களுக்கு தேவை ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ். அந்த ஃபீல்டில் இருக்க எந்த டிபார்ட்மெண்ட் போகணுன்னு இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டான அட்வைசர்கிட்ட இவங்க ஒரு சஜஷன் எடுத்து அதற்கான முயற்சி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்ட போகிறேன், ஸோ அந்த வீட்டில் வந்து நான் என்னோடய ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ முடியுமா அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, இது எல்லாமே அவங்களோட மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ இவங்க அந்த சந்தோஷம் கொடுத்தா தானே அந்த சந்தோஷம் கிடைக்கும். இப்போ ஒரு வீடு கட்டிட்டாங்க, வீட்டுக்குள்ளே ஃபேமிலியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, வசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வந்து எனக்கு இஎம்ஐ கட்டணும், எனக்கு இதை வந்து கடன் கிளியர் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணோன்னு ஒரு டென்ஷன்லேயே இருந்தால் அப்போ வீடு கட்டி உள்ளே போனதுக்கு பிரயோஜனமே இல்லை. அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்க தானே இவ்வளோ ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை பற்றிலாம் பயப்படாமல் அதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இதுக்கு தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஸோ அப்போ அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலிக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அந்த வீடு சந்தோஷமாக மாறும். ஸோ அந்த வீடு கட்டுற ப்ராசஸ்லேருந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட ஒரு சந்தோஷமான சூழல் வந்து நிலவும் அந்த வீட்டில். ஓகே, அப்போ நம்ம தான் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து கடன் தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னோட கடன் எல்லாமே தீரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஓகே, இவங்க கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும்னா இவங்க வந்து பெரிய பொசிஷனுக்கு போகணும், அவ்வளோதான். இப்போ இருக்கிற பொசிஷன்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கடன் பிரச்சனை தீராது. பெரிய பொசிஷன் போகணும், சக்ஸஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணாங்கன்னா கடன் பிரச்சனை கண்டிப்பாக வந்து தீர்ந்துடும். இவங்களை தேடி வந்து வாய்ப்புகள் வரா மாதிரி இவங்க விஷயங்களை உருவாக்கணும், காரியங்களை செய்யணும். அந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறது, விஷயங்களை உருவாக்குறதெல்லாம் பண்ணாங்கன்னா பெரிய வாய்ப்புகள் வரும். அதன் மூலயமா கடன் பிரச்சனையை தீர்த்துக்க முடியும். இப்போது எனக்கு வந்து இந்த ஒரு கலர் வந்து நான் போட்டுட்டு போனேன் அப்படின்னா அன்றைக்கி அந்த டே வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுமா? நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறேன், அப்போ எனக்கு எந்த கலர் வந்து சூட் ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். இவங்க வந்து ப்ளூ கலர் வேர் பண்ணலாம். ப்ளூ கலர் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய தகவல் என்ன? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க வந்து திருத்தணி முருகரை வந்து வழிபடணும். அடிக்கடி கூட திருத்தணி முருகரை தரிசனம் பண்ணலாம், இல்லை ஒரு முறை தரிசனம் பண்ணலாம், போக முடியாதான் வீட்டில் இருந்தபடி திருத்தணி முருகரை தரிசனம் பண்ணலாம். இவரை தரிசனம் பண்ணும்போது மனசில் இருக்கக்கூடிய வெறுப்பு இதெல்லாம் வந்து அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் இதெல்லாம் வந்து அவங்கள விட்டு போயிடும். அவங்களுடைய மனதளவிலையும் ஆன்மா ரீதியாகவும் ஒரு நிம்மதி கிடைக்கும். அண்ட் தேகத்தில் ஒரு பலம் கிடைக்கும். தேகம் அதாவது அவங்களுடைய உடல் ரீதியாக கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க, அதில் வந்து அந்த பலம் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கிடைக்கும். அதற்கு திருத்தணி முருகர் வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான் முருகர் மெசேஜாக இருக்குது. ஸோ நேர்களே, நீங்களும் உங்கள் ராசிக்கான ரீடிங் பார்த்தீங்க. கண்டிப்பாக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கும். அண்ட் முருகருடைய உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் மெசேஜும் அது கிடைச்சிருக்கும். முருகர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்தில் நீங்கள் இன்னும் பெஸ்ட்டாக வரணும், ஆர் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படின்றத நானும் வேண்டிக்கிறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். Tony and Guy Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057.